Praise the Lord. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? ஆமென். இது ஒரு கொண்டாட்டமான நேரம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் அதை நம்ம அனுசரிக்கிறோம், அதை செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் உண்மையாலுமே எதற்காக உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். மற்றவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம் இல்லையா? அவங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இயேசு உனக்குள் ஜீவிக்கிறார், இயேசு உங்களுக்குள் வாழ்கிறார். அதுதான் பெரிய விஷயம். ஆமென். அந்த உயிர்த்தெழுந்த நாளில் கல்லறையில் தேடிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் மரியாள், மகதலேனா மரியாள் அவங்களாம் போகும்போது யார் அந்த கல்லை புரட்டி போடுவா அப்படின்னு பேசிகிட்டே போனாங்களாம். ஆனால் ஏற்கனவே அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டது. ஆமென். நம்ம வாழ்க்கையில் அதுதான் அங்கே செஞ்சார், அப்போ நடந்தது. அப்போ தான் அதை தான் நம்ம யோசிக்கிறோம் தவிர நம் வாழ்க்கையில் என்ன ஆண்டவர் செய்ய போகிறார் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பாட போகிறோம். ஆமென். அன்றைக்கு உயிர்த்தெழுந்தார் தான், ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என் மூலமா என்ன செய்ய போகிறார்? என்னோட வாழ்க்கையில் ஒரு உயிர்த்தெழுதலை ஆண்டவர் கொடுக்க போகிறார், ஒரு புது ஜீவனை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அதை நினைத்து நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் பாட போகிறோம். உற்சாகமாக எங்களோடு பாடுங்க. கல்லறையெல்லாம் திறந்தது. அங்கு ஒரு அதிர்வை உண்டு பண்ணினார். அவர் வல்ல தேவனாய் உயிர்த்தெழுந்தார், சாவையும் நோயையும் ஜெயித்தார். திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே
துதித்த தேவன். நாம் எல்லாரும் சேர்ந்து அவரை துதிக்க போகிறோம். ஏனென்றால் மரணத்தையும் பாதாளத்தையும் மேற்கொண்டவர். சீக்கிரம் வர போகிறார். ஆண்டவர் உயிர் தெழுந்தார் நமக்காக. அவர் நமக்காக தான் மரித்தார். இப்போ உலகத்திலே நான் ஒருத்த தான் இருக்கிறேன்னு நான் வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் எனக்காக மரிச்சிருப்பார். நீங்கள் இந்த உலகத்தில் ஒருத்தராக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்காக மரிச்சிருப்பார். ஏன்னா அவ்வளோ அன்பு அவர் நம்ம மேலே வைத்தார். ஆமென். அது நம்ம எப்பவுமே யோசிப்போம்ல, 3 நாள் எடுக்கணும் ஏசப்பா, அவருக்கு வல்லமை இல்லையா? அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலை, ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை. அவர் கல்லறைக்குள்ளே அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கையும் அந்த சீஷர்களை கிட்ட இல்லை. எப்படி நம்மளும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? சில டைமில் நம்பிக்கையே இல்லாமல் அடுத்தது என்ன நடக்குமோன்ற ஒரு பயம் இருக்கும். அந்த டைமில் தான் ஆண்டவர் உயிர் தெழுந்தார். ஆமென். எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு துவக்கத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அவ்வளோ அமைதியாக இருக்கும் போது தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் உங்களுக்கு வச்சுருக்காரு. ஆமென். அதில் என்ன பண்ண போகிறோம்? நம்ம கொண்டாடணும். இன்னைக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கொண்டாட வந்திருக்கிறோம். அதை நம்ம வெளிப்படுத்தணும் இல்லையா? நம்ம ஃபேஸில் தான் தெரியும் நம்ம சந்தோஷமாக இருக்கோமா சோகமாக இருக்கோமான்னு. ஆனால் ரொம்ப அழகாக பாடினீங்க ஃபஸ்ட்டு பாடல். எல்லாரும் நீங்கள் முன்னாடி நிற்கணும், அந்த மாதிரி நீங்கள் அழகாக பாடினீங்க.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அடுத்த பாடல் என்னன்னா, நம்மளை தூக்கி எடுத்த தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எவ்வளோ லீடர்ஸ் இருந்தாங்க, எவ்வளோ தெய்வங்கள்னு சொல்கிற தெய்வங்கள் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் மரித்தார்கள். ஆனால் இயேசு மட்டும்தான் உயிரோடு எழும்பினார். இன்றைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம், அந்த கல்லறை திறந்திருக்கிறது. ஆமென். அந்த பாடலை நாம் பாட போகிறோம். ஏன்னா ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்டார். நம்ம ஆண்டவருக்காக என்ன, பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? டீன்ஸ் பிள்ளைங்களாம் தயவுசெய்து நீங்கள் முன்னாடி வரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இடம் இல்லை, உங்கள் பக்கத்தில் பெரியவங்க, நீங்கள் டீன்ஸ் 13 வயதிலிருந்து 19 வயது உள்ள நபர்கள் நீங்கள் வாங்க, உங்களுக்கு கீழேயும் இடம் இருக்குது. நீங்கள் எல்லாரும் தயவுசெய்து பெற்றோர் நீங்கள் தயவாய் நீங்கள் அனுப்பி தரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இடம் இல்லை, நீங்கள் தயவாய் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாங்க. வராங்க. தேங்க்யூ தேங்க்யூ. தம்பி மாருங்களாம் அப்படி நீங்கள் முன்னாடி வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களும் உங்கள் கூட இருந்தா, சண்டே ஸ்கூல் நடக்கலையா? நடக்குதா? சண்டே ஸ்கூல் நடக்குது. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க இருந்தால் நீங்கள் அவங்களையும் கீழே அனுப்பித்தாங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பக்கத்தில் கேட்டிங்களா ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க அப்படின்னு? ஆண்டவருக்காக நாம் வாழ போகிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை, அது தேவனுக்காக. பக்கத்தில் சொல்லுங்க, நான் ஆண்டவருக்காக வாழ போகிறேன். ஆமென். குடும்பத்துக்காக ஓகே, பரவாயில்ல. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் வரப்போகிறார் நம்மை அழைத்து செல்ல. அவருக்காக நாம் வாழ போகிறோம். ஏனென்றால் நம்மளை எங்கே எடுக்க முடியாத ஒரு நிலையில் நம்ம இருந்தோம். ஆண்டவர் நம்மளை அழகாக தூக்கி எடுத்து அழகாக நம்மளை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கார். ஆமென். சேற்றிலும் நாற்றத்திலும் அழிவிலும், நரகம் அழிவுக்காக நம்மளாம் நரகத்துக்கு போக வேண்டிய நம்ம ஆண்டவர் மீட்டெடுத்து பரலோகத்துக்குரியவர்களாய் மாற்றியிருக்கிறார். ஆமென். நித்தியத்துக்குரியவர்களாய் மாற்றியிருக்கார். அதை நினச்சி நம்ம பாட போகிறோம் எங்களோடு சேர்ந்து. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானத்தார். என் கூட சேர்ந்து செய்ய. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானத்தாரே. ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. அன்றைக்கு மரித்து போன லாசரை ஜீவ வார்த்தையால் உயிர்ப்பித்தார். போன அந்த லாசரை
எடுத்தார், பாதாளத்தில் எல்லாவற்றையும் மேற்கொண்டார். சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்துப் போனீரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதானத்தால். நீங்க சொல்லுங்க, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே. தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதானக்காரரே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீ ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர். ஓ, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதானக்காரரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதானக்காரரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி சர்வ வல்லவரே. தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதானக்காரனே. எல்லாரும் சொல்லுவோம், என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே. ஓ, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதானக்காரனே. ஓ, நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். ஓ, ஸ்தோத்திரம். யாருமே நம்மை தூக்க முடியாத அளவுக்கு பாவம் என்னும் பாரம் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது. அந்த பாவ பாரத்திலிருந்து நம்மால் வெளிவர முடியவே இல்லை. ஆனால் இதை அறிந்த இயேசு மரணத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து, சத்துருவினுடைய எல்லா தந்திரங்களையும் முறியடித்து உங்களையும் என்னையும் தூக்கி எடுத்து நிமிர்ந்து நிற்க பண்ணி இருக்கிறது தான். எத்தனை பேர் அதை எண்ணி பார்க்குறீங்க? நம்மளை யாருமே தூக்கி இருக்க முடியாது. எளிதா ஆண்டவர் வந்து என் பாவத்தை, என் சாபத்தை, என்னுடைய எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து 3வது நாள் உயிரோடு எழுந்து என்னை தூக்கி எடுத்து உயரத்தில் நிறுத்துகிற நல்ல தேவனா இருக்கிறார். இருட்டோட எழுந்து போறாங்க, போய் கல்லறை கிட்ட போய் பார்க்குறாங்க. வர்ற வழியிலே அந்த அம்மா பேசினே வராங்க. நம்மளாம் கும்பலாக போனால் பேசிகிட்டே போவோம் பாருங்க, அந்த மாதிரி பேசிகிட்டே போவாங்க. கல்லறையினுடைய கல் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அந்த வெயிட்டான கல்லை யார் தள்ளுவா? எவனும் நமக்கு உதவி செய்ய மாட்டானே, ஒருத்தரும் நமக்கு வரமாட்டாங்களே, எல்லாம் பயந்து போய் அங்கங்கே ஒளிஞ்சிருக்கிறாங்களே, யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களேன்னு நினைத்த போது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி அங்கே காத்திருந்தது. நம்ம நினைக்கணும், சில நேரத்தில் இது நடக்காது, இது முடியாது, இது சாத்தியமே இல்லை என்று நினைக்கும் போது கர்த்தர் அந்த இடத்திலே எனக்கு ஒரு அதிர்ச்சியை வைத்திருப்பார். இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே அதை நம்ம நம்பணும். நம்ம போகிற இடத்துல
ஒருவேளை நம்ம நினைவு வேற மாதிரி போகலாம். அப்படித்தான் மரியாள் அம்மா போறாங்க. யார் எங்களுக்காக புரட்டுவார்? ஆனா மரியாளுக்கு அதற்கு பின்பதாக தெரிந்தது, எனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஒருவேளை நமக்கு முன்பதாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கும் போது உங்களுக்கு முன்பதாக பல பெரிய கல்லுகள் நின்று கொண்டு இருக்கலாம், மலைகள் நின்று கொண்டு இருக்கலாம், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் அது உங்களை பாரப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை தூக்கி எடுக்கிற இயேசு அந்த கல்லுகளை புரட்டி போட வல்லவராய் இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அது கேள்வியா இருக்குது பாருங்க. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த இயேசு கிறிஸ்து அதை எல்லாவற்றையும் வென்றெழுந்து அவர் ஜீவனோடு பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இன்றைக்கும் அமர்ந்து, நான் நம்புறேன் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து இப்ப பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். பரிந்து பேசிக்கொண்டு நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளில் எவ்வளவு பெரிய கற்கள் நிறைந்த வாழ்க்கையா இருந்தாலும் அது எல்லாவற்றையும் அவர் இந்த ஆராதனையில புரட்டி போடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நம்முடைய இயேசு உயிர்த்தெழுந்தார். ஓ ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த தேவனை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்தி இன்னொரு அற்புதமான பாடலை இணைந்து பாடி கர்த்தர் நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். பாடும்போதே தேவ வல்லமை நம் நடுவே இறங்கி வரும், புறப்பட்டு வரும். ஆண்டவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே? மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். சொல்லுவோமா? மரணத்தை மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியாமை ஆகிய வாழ்க்கையை, மரணமே மரணமே கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே? சத்ருவினுடைய கிரியைகளை அழித்து ஓ சாவை வென்ற தேவன் இயேசு. இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். சொல்லுங்க. சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டுக் கொண்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதனை விடுவித்து மீட்டுக் கொண்டார். ஆகவே எனக்கு பயமில்லை, பயமில்லை, ஜெயமெடுத்தார் இயேசு, ஜெயம் சொல்லுவோம். பயமில்லை, பயமில்லை, ஜெயமெடுத்தார், ஜெயமெடுத்தார் இயேசு, ஜெயமெடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே? ஜெயமெங்கே? மரணமே
வாழ்க்கை அழியாமையாகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டதினாலே, இயேசு எப்படி மரணத்தை ஜெயமாக மாற்றினாரோ, நம் வாழ்க்கையிலும் அழியாமையாகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டதினாலே நம்முடைய மரணமும் ஜெயமாக ஒரு நாள் விழுங்கப்படும். எக்காலம் தொனிக்கும் போது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று இயேசு வரும்போது நாமும் உயிர்த்தெழுந்து அவர் பின்னே பறந்து செல்லுகிறவர்களாய் இருக்கிற வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிற ஆண்டவரை எல்லாரும் மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். அழியாமை அணிந்து கொள்ளும், அழிவுக்குரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும், சாவுக்குரிய இவ்வுடல் ஒரு நாள் சாவாமை அணிந்து கொள்ளும். எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க? அதனால பயமில்லை, மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே, மரணமே பாதாளமே ஜெயமெங்கே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். இறந்தோர் மேலும் வாழ்வோர் மேலும் ஆளுகை செய்திடவே, இயேசு மரித்து உயிர்த்து எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். சொல்லுங்க, இயேசு மரித்து உயிர்த்து எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். பயமில்லையே, மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே, மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. நாம் எல்லாரும் நம்முடைய இடத்தில் எழுப்பி நின்று மரணத்தை ஜெயித்த இயேசுவை மகிமைப்படுத்தி, கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். கட்டளை பிறக்க தூதர் குழல் ஒலிக்க கர்த்தர் இயேசு வந்திடுவார், கட்டளை பிறக்க தூதர் கர்த்தர் இயேசு வந்திடுவார். கிறிஸ்துவுக்குள் வாழ்வோர், கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் எதிர்கொண்டு சென்றிடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்வோர், கிறிஸ்துவுக்குள் மரிப்போர், ஆகவே பயமில்லை, பயமில்லை, இயேசு ஜெயம் எடுத்தார். மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை, எல்லாரும் சொல்லி பாடுவோம். மரணத்தை ஜெயித்தவரே,
சொல்லி பாடும்போதே ஓ ஒரு வல்லமை, ஒரு வல்லமை. மரணமே இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை. ஓ ஜெயம் எங்கே? மரணமே மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை ஜெயித்தவரே, சத்துருவின் கிரியைகளை அழித்த எங்கள் இயேசுவே, மரணம் உம்மை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஓ உம்மை கல்லறையில் அடைத்து வைக்க முடியவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசுவே, எல்லாரும் உயர்த்துவோம். மரணமே ஜெயம் எங்கே? ஓ ஸ்தோத்திரம். ஓ வெற்றி சிறந்த இயேசுவே, சத்துருவுக்கு தோல்வியை விடுத்து விட்டீரே. ஹalleluya. சத்துரு நினைச்சான் சிலுவைக்கு போன பிறகு இயேசுவே தன்னுடைய வாழ்க்கையில வாயை திறந்து சொல்லிட்டாரு எல்லாம் முடிந்ததுன்னு. அவன் நினைச்சான் ஆமா முடிந்தது, இட் இஸ் finished அப்படின்னு யோசித்து கொண்டிருந்த போதுதான் 3 நாள் பிசாசு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பான். நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோன்னு. அப்படிதான் உங்க வாழ்க்கைக்கு நேராக சில சத்துருக்கள் அவர்கள் நினைத்ததை சாதித்து விட்டதாக சந்தோஷப்படுவார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை தரித்தவர்களாய் நாம் இருக்கிறதுனாலே, ஓ ஸ்தோத்திரம், ஜெயம் எடுத்த கிறிஸ்து இயேசுவின் வல்லமை, அதை தரித்தவர்களாய் நாம் இருக்கிறோம். அதை தரித்த பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். இந்த அழிவுக்குரிய சரீரம் இது ஒரு நாள் மண்ணுக்குள்ள போயிடும். ஆனா இந்த அழியாமையாகிய இயேசு எனக்குள்ள இருக்கிறதுனால நான் நித்தியமாக வாழக்கூடிய ஒரு சுதந்திரத்தை எனக்கு பெற்று தந்திருக்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவது என்னவென்றால், இந்த இயேசு இந்த சரீரம் அழிந்து போனாலும் மறுபடியும் இந்த சரீரம் ஒரு நாள் உயிர்த்தெழும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு தருகிற நல்லவர். எந்த தெய்வமாவது உயிர்த்தெழுந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? ஆனா எங்க தெய்வத்தை சொல்ல முடியும். அவர் மாம்சமாக வந்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த வல்லமை இன்றைக்கும் நாம பல இடத்துல கேள்விப்படுகிறோம், பல சாட்சிகளை கேட்கிறோம். இன்றைக்கும் உயிர்த்தெழுதல் வல்லமை இருக்கிறது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நாங்க மரித்தாலும் பிழைக்கிற ஒரு காரியத்தை செய்து கொடுத்தது தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் மரித்து விட்டார்கள், நமக்கு முன்பதாக அநேகர் மரித்திருக்கிறார்கள். நமக்கு என்ன நம்பிக்கை? ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே மரித்திருந்தாலும் நமக்கு என்ன நம்பிக்கை? அவர்கள் கிறிஸ்துவோடு கூட இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நாள் வரும்போது, எக்காலம் தொனிக்கும் போது அந்த சரீரமும் உயிர்த்தெழும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதே. இதை எந்த தெய்வங்க கொடுக்க முடியும்? ஆனா எங்கே இயேசு அதை தருகிறார். நித்திய வாழ்க்கையை நமக்கு பெற்று தந்திருக்கிறார். நிரந்தரமான வாழ்க்கை, நிரந்தரமான. இந்த உலகத்தின் வாழ்க்கையில், இந்த உலகத்தில் சண்டை, போட்டி, பொறாமை, வெறுப்பு, கோபம், பல காரியங்கள் சுற்றி இருக்கிறது. ஆனால் நான் வாழப்போகிற நிரந்தரமான வாழ்க்கையிலே நானும் என் இயேசுவும், நானும் என் இயேசுவோடு நாங்கள் ஒன்றாய் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து போக போகிறோம். எத்தனை பேர் இந்த நல்ல நிகரில்லாத தேவன், யார் நமக்காக இதை செய்ய முடியும்? இந்த நிகரில்லாத இயேசுதான் எனக்கு அதை செய்து முடித்தார். எத்தனை பேர் இந்த ஆண்டவரை உயர்த்த விரும்புறீங்க? எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி
இணையில்லாத எங்கள் தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, ஸ்தோத்திரம், உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற வல்லமை, நிகரில்லாதவரே, நிகரே இல்லா தேவன் நீரின இல்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீ, நிகரே இல்லா தேவன் நீரின இல்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். சொல்லுவோம் எல்லாரும். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை எங்கள் ஆயுள் முழுவதும். உங்க சத்தத்தை உயர்த்தி இயேசுவே எல்லா புகழும் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே, நிகரில்லாத தெய்வமே, எங்கள் குறைகளை நீக்குகிற பரிசுத்த தெய்வமே, எங்கள் குறைவுகளை நிறைவாக மாற்றி தருகிற தெய்வமே, எங்கள் ஆயுள் முழுவதும் உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் ஜீவாப்பமே, குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர், என் ஜீவ அப்பமும் நீர், சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும். எல்லாரும் சொல்லுவோம். குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர், எங்கள் ஜீவாப்பமே, ஜீவாப்பமும் நீர், சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும். எல்லாரும் ரெண்டு கரத்தை உயர்த்தி இயேசுவுக்கு நேராக ஆயுள் முழுவதும் அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் எங்களை அற்புதமாக்கினவரே, கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொன்னீரே. பரலோகத்திலே உம்மை மூப்பர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், வான சேனைகள் உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நாங்களும் பூமியிலே உயிர்த்தெழுந்த இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் நாமமே, மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற. சொல்லுவோம். வான சேனைகள் பாடிடும் வல்ல நாமமே, எங்கள் இயேசுவே, இணையற்ற. ஓ மரண கூறினை ஒழித்து எழுப்பின யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் நீ உடையவரே, மரண ஒழித்து எழுப்பின யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் திறவுகோலை பெற்றவராய் ஜெயித்தெழுந்த ஆண்டவரே, உடையவரே. ஓ உயிர்த்தெழுந்த இயேசுவே, யூதராஜ
கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், எங்கள் ஆயுள் முழுவதும், ஆயுள் முழுவதும் இயேசுவை நான் புகழும். எங்கள் ஆயுள் முழுவதும் எங்கள் ஆயுள் நீங்க மாத்திரம் சொல்லுங்க. எல்லாவற்றின் மேலும் மறுபடியும் சொல்லுவோம், ஆயுள் முழுவதும் இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை, எல்லாவற்றின் மேலும் உயர்ந்த எங்கள் தெய்வமே, நாங்கள் உம்மையே ஆராதிக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம். நீரே எங்க வாழ்க்கையில ஓங்கி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில எங்க பிரச்சனைகள் ஓங்கி இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறது என்னவென்றால், எங்கள் பிரச்சனை காட்டிலும் எங்கள் தேவன் பெரியவராய், உயிர் தெழுந்தவராய், இன்றும் எங்களோடு கூட ஜீவிக்கிறவராய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்தும சரீரம் ஒன்றையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்மை ஆராதித்து நாங்கள் மகிமைப்படுத்தினோம். இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் அநேகர் சுகம் பெற்றதற்காக ஸ்தோத்திரம். அநேகருடைய அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லா கல்லுகளையும் இயேசுவின் வல்லமையினாலே இன்றைக்கு இந்த ஆராதனையிலே புரட்டி போட்டதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஓ சரித்திரம் படைத்த சரித்திர நாயகன் இயேசுவை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தீங்க. எங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை நாங்கள் உணர்கிறோம். எங்கள் சரீரத்தை பலப்படுத்தியிருக்கிறீர். ஸ்தோத்திரம். அநேக கட்டிகள் மறையப்பட்டிருக்கிறது இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே அநேக வியாதிகள் குணமாக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த ஆராதனை நேரத்திலே இறங்கி புறப்பட்டு வந்திருக்கிறது. எல்லா உலர்ந்த எலும்புகளையும் உயிரடைய செய்திருக்கிறார். எல்லா சரீரத்தின் பலவீனங்களை நீக்கி ஒரு புதிய மனுஷனாக நம்மை மாற்றி இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை அப்படித்தான் செய்யும். எங்கள் ஆராதனையை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இது ஒருவரே உயர்ந்திருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உம் நாமமே
രാജാതിരാജൻ മഹിമയോടെ സിയോൻ മലയിൽ എഴുന്നള്ളാൻ. രാജാതിരാജൻ മഹിമയോടെ സിയോൻ മലയിൽ എഴുന്നള്ളാൻ. രാജാതിരാജൻ മഹിമയോടെ സിയോൻ മലയിൽ എഴുന്നള്ളാൻ. പ്രാണപ്രിയന്റെ പൊന്നുമുഖത്തെ തേജസ്സോടെ നാം കാണാൻ കാലമായി. പ്രാണപ്രിയന്റെ പൊന്നുമുഖത്തെ തേജസ്സോടെ നാം കാണാൻ കാലമായി. തേജസ്സോടെ നാം കാണാൻ കാലമായി. രാജാതിരാജൻ മഹിമയോടെ സിയോൻ മലയിൽ എഴുന്നള്ളാൻ. 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 சேர கர்த்தர் உங்களை கொண்டு வருவாராக. தேங்க்யூ. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் ஏ பகுதி முதல் பகுதி. யோபு 19:25. கொஞ்சம் உயிரோட வாசிங்களேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். 2 பாட்டில் ஏத்துனா ட்ரிப்ஸ் ஏற்றணும் போல இருக்கு. சொல்லும் போதே ஒரு சத்தம் வரணும். நான் இதை முடிக்கிறதுக்குள்ள, இந்த செய்தி பிரசங்கம் 6 மணி நேரம் இருக்கு, முடிக்கிறதுக்குள்ள உங்கள் வாயில் குறைந்தபட்சம் ஒரு 20 தடவையாவது இந்த வார்த்தை சொல்லிட்டு நீங்கள் போகணும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கோபம் வரணும் உங்கள் மேலே. இந்த தப்பாக வந்து இந்த ஆளுகிட்ட உட்காந்துட்டு, இந்த சிஸ்டர்கிட்ட தப்பாக வந்து உட்காந்துட்டு அப்படி நினைக்கிற அளவுக்கு அடி வயிற்றிலிருந்து சத்தமாக சொல்லணும், என் மீட்பர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
மீட்பர். மேல் பகுதி தான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான், அவர்தான். இப்போ ஈஸியாக சொல்லிடுவீங்க. இன்னைக்கு என்ன செய்தி? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பர் என்றால் மீட்டெடுக்கிறவர், மீட்பர் என்றால் விடுதலை செய்கிறவர், மீட்பர் என்றால் ரட்சிக்கிறவர். உங்கள் வாழ்க்கையில இனி இதுவரைக்கும் எப்படி இருந்தது எனக்கு தெரியாது, இந்த ஆராதனைக்கு பிறகு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில, நம்முடைய ஊழியத்தில மீட்கிறவராய் இருக்க போகிறார். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை. குமாரன் விடுதலையாக்கினால் விடுவிக்கிறவர் அவர்தான். இதை சொன்னவர், இந்த வசனத்தை சொன்னவர் பெயர் யோபு. அவருடைய வாழ்வில், இங்கே யாராவது யோபு இருக்கீங்களா? ஞானஸ்தானம் எடுக்கும்போது பேரை மாற்ற சொல்றாங்க. பாஸ்டர் எங்க பேரு ராமசாமின்னு இருக்கு, குப்புசாமி, குப்பாத்தா, கொஞ்சம் மாத்துங்க அப்படிங்குவாங்க. அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துங்க, யோபுன்னு ஒருத்தர் பேர் வைக்கலாம். யோபு ஒருத்தர் இருந்தார், ஆமாம், அவரை மறக்க முடியாது, இப்போ இல்லை. அதனால என்ன சொல்றேன்னா, இந்த யோபு அவருடைய வாழ்வின் நிலை, அந்த அவருடைய நிலை மிகவும் பரிதாபமான சூழ்நிலையாக இருந்தது, வேதனை நிறைந்ததாக இருந்தது. வார்த்தையால் அந்த சூழ்நிலையை நாம் விவரிக்கவே முடியாது. அதன் வழி கொடிய வழி. அப்படி ஒரு மனுஷனுக்கு யாருக்குமே வரக்கூடாதுங்க. உலகத்தில் யாருக்குமே யோபு வந்தது வரவே கூடாது. இழப்பு வரலாம், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இழப்பு வரக்கூடாது. சுகவீனம் வரலாம், ஆனால் சரீரத்தில் இவருக்கு வந்த சுகவீனம் யாருக்குமே வரக்கூடாது. சொத்த சுகத்தை கொஞ்சம் இழக்கலாம், ஆனால் இவர் மொத்தமாக இழந்துட்டார். நம்ம இழந்தா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இழக்கிறோம். நம்முடைய சபையை இழந்தோம், ஒரு 1000 ஆத்துமாக்களை இழந்தோம். 1000 பேர் கர்த்தர் இங்கே நமக்காக வச்சிருக்கிறார். மீதி 1000 பேர் சீக்கிரம் வந்துருவாங்க. ஆமே. பாஸ்டர் கூப்பிட்டா நாங்கள் வரோன்னு சொல்றாங்களாம். நான் உங்களை போங்கன்னு சொல்லல, நாங்கள் போன்னு சொல்லியிருந்தா உங்களை வான்னு சொல்லுவேன். நீங்களே தெரியாமல் யாரோ பேச்சை கேட்டு போனதுனால நீங்களே வந்தால் சந்தோஷமாய் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம். ஆகவே இவனுடைய வாழ்க்கையில் வந்த அந்த அளவு பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தது. ஸ்தோத்திரம். அந்த பாதிக்கப்பட்ட, இவ்வளவு பாதிக்கப்பட்ட நபர் சொல்லுகிறார், அல்லேலூயா. 5 மணிக்கு கூட இவ்வளவு சத்தம் வரல. பின்னாடி நிறைய கை காணோம். என் மீட்பர். உங்க கை என்ன பேனை பிடிச்சிட்டு இருக்கோ? ஸ்தோத்திரம். அது சொல்லும்போது அப்படி சொன்னா நல்லா இருக்கும்பா. கிரியை செய்வார் ஆண்டவர். பாடல் நேரத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து நிற்க முடியல. நான் எழும்பலான்னா என் மடியில் ஒரு குழந்தை பையனை வச்சிருந்தேன். பாஸ்டர் வலிக்குதா காலு அப்படின்னாரு. வேண்டாப்பா, நீ எந்திரிச்சின்னா பாஸ்டமா தூக்கி உட்கார வச்சுக்குவாங்க, அதனால கடைசி வரைக்கும் என் மடியிலேயே உட்காருன்னு. இது ஒரு எனக்கு ஒரு பாக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல குடும்பங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். என்ன சொல்ல வரேன்னா, அதாவது இந்த வார்த்தையை நம்பிக்கையோடு சொன்னார். நீங்களும் ஏதோ பாசு சொல்றான்னு சொல்லாதீங்க. கிராமங்களில் வந்திருக்கிற அம்மா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்க பேரை நான் சொல்ல முடியும், நேரம் இல்லை. சொல்லுங்க, நம்பிக்கையோட சொல்லுங்க. ஹல்லேலூயா. உயிரோடு தான் இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் தன்னை யோபுக்கு வெளிப்படுத்தினார். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் உயிரோட தான்ப்பா இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்தினார். பாருங்க. ஆகவே வெளிப்படுத்தின பிறகு அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை 2 மடங்கு ஆசீர்வாதம். எத்தனை ஆசீர்வாதம்? ஓ, பாஸ்ட் ஏடிஎம்கேவான்னு கேட்காதீங்க. ஸ்தோத்திரம். 2 மடங்கு ஆசீர்வாதம். டபுள் பர்சன். டபுள் இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் பாஸ்டர்மா.
ஸ்தோத்திரம். இந்த இழப்பு எல்லாவற்றிலும் கர்த்தர் அதை திரும்ப கொடுத்தார். ஆமீன் சொன்னா உங்களுக்கு போனதெல்லாம் திரும்பி வரும். சரீர சுகம், சொத்துக்கள், வாய்ப்பே இல்லை, பட்டா என் கையில் இல்லைன்னு சொல்லலாம், பட்டா இல்லாமல் இருக்கலாம், வக்கீல் உங்க சார்பா பேசாமல் இருக்கலாம், பணத்தை வாங்கிட்டு. நான் சொல்றேன், ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். ஆண்டவர் எதை? இழந்தவைகளை. இந்த வார்த்தையை நம்புவது உண்மை என்றால் இந்த 3 மாதத்துக்குள்ள எப்படியெல்லாம் போனீங்க எனக்கு தெரியாது. இனி மீதி உள்ள மாதங்கள் இந்த வருட முடிவுக்குள்ளாக நான் சொல்றேன், அடுத்த வருட டிசம்பர் வரை காத்திருக்க வேண்டாம். இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாக, இந்த மாதம் ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ளாக, ஓ ஸ்தோத்திரம், மீதி உள்ள மாதங்களில் நிறைவான ஆசீர்வாதங்களை, மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த யோபு கிட்ட போய் கேட்பார்களானால், அந்த கிரிக்கெட்ல சிக்ஸர் அடிச்சு ரன் குவிக்கிறாங்க. சில கிரிக்கெட் பால் வரும்போது கீட்ட குட்டிக்காரன் போட்டு கேட்ச் பிடிக்கிறாங்க. விக்கெட்ல எவ்வளோ விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க, வீழ்த்திட்டாங்க. கிரிக்கெட் ஜெயிச்சோன்னே அவங்கள உடனே போய் மைக் நீட்டி என்ன சொல்றாங்க, பேட்டி கேட்குறாங்க. ஆமாம், என்ன எப்படி இவ்வளோ கேட்ச் பண்ணீங்க, எவ்வளோ ரன் குவிச்சிங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இப்போ யோபு கிட்ட மைக் கொண்டாந்து கொடுத்தா யோபு கிட்ட கேட்குறாங்க, எப்படிப்பா இச்சனை இழந்திருக்கும் போது இந்த வாயில் இந்த வார்த்தை எப்படி உனக்கு வருது? எங்களுக்கு அந்த யோபுவை போல அவரோட வச்சு பார்த்தா நமக்கு ஒரு குண்டூசி மாதிரி தான் பிரச்சனை, கடுகு மாதிரி தான். அந்த அளவுக்கு நம்மால் தாங்க முடியாது. ஆனா அவ்வளவு பிரச்சனையிலேயே அவர் சொல்லுவாரானால், நீங்களும் நானும் இன்னும் எவ்வளவு வல்லமையா சத்தமா சொல்லணும். ஆமென். ஆகவே ஸ்தோத்திரம். அவர் சொல்லுவார், என் சொத்து எல்லாம் போச்சுங்க, உண்மைதான், ஆனால் ஆண்டவர் மீட்டு தந்தார். இடம், சொத்து, பணம், நகை, பொருள் ஏதாவது நீங்க இழந்திருப்பீர்கள், ஆனால் அடமானத்தில் இருக்கும், ஆனால் யாராவது உங்களிடத்திலிருந்து பறித்திருப்பார்கள், ஆனால் அதை ஆண்டவர் இந்த நாட்களில் திரும்ப கொடுப்பார். அதுக்காக தான் அவர் உயிரோடு இழந்திருக்கிறார். இழந்த சமாதானம், சந்தோஷம், இழந்த ரட்சிப்பு, இழந்த அபிஷேகம், இழந்த ஊழியம். ஊழிய அழைப்பை பெற்றவர்கள் சிலர் ஊழியத்தை, அந்த தரிசனத்தை இழந்திருப்பீர்கள், ஆனால் அந்த தரிசனத்தை இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையில் கர்த்தர் உங்களுக்கு மீண்டும் தருகிறார். வாங்க முன்னாடி. பேதுரு மறுதளிச்சிட்ட போன்னு சொல்லல, உயிர் தெழுந்த உடனே அந்த மறுதளித்த பேதுருவுக்கு போய் சொல்லு, அந்த பேரை ஆண்டவர் மறக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரஜினிகாந்த் சொன்ன உண்மையா தானா, சரிதானா? ஜெயகாந்த், சாரி, பார்த்தீங்களா, கொஞ்சம் மாத்தி சொல்லிது, ஜெயகாந்த். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜெயகாந்த். ஆமே. யாரும் ஜெய் ஜெய்ங்கிறாங்க, நம்ம ஆண்டவருக்கு தான் சொல்லணும். ஆமா, ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே அவன் சரீர சுகத்தை எப்படிப்பா மீட்டு கொடுத்தார் அப்படி கேட்ட அவன் சொல்லுவான், என் சரீரத்தில் கொஞ்சம் கூட பாதிப்பில்லாத இடமே இல்லை, சரீரம் முழுவதும் பாதிக்கப்பட்டது. நமக்கெல்லாம் அங்கங்கே தான் பாதிப்பு. இவருக்கு சரீரம் முழுவதும், சொல்லுங்க, உச்சந்தலை முதல். அப்பா, எப்படிங்க நடக்க முடியும்? நம்முடைய சபை சேர்ந்த ஒரு குடும்பம் கடந்த நாட்களில், போன வருஷம் அம்மை அந்த சூட்டு கொப்பளம் வந்தப்போ எனக்கும் வந்திருக்கு, கொப்பளம் எல்லாம் தலையிலிருந்து கால் வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் இந்த பாதத்தில் ஃபுல்லாக வந்துச்சு. எப்படி நடப்பாங்க நினைச்சு பாரு, எப்படி பாத்ரூம் போவாங்க? யோபு நிலைமை அதுதான், உள்ளங்கால் வரைக்கும். அது மாத்திரமா, சரீரம் அழுகி நாற்றம் எடுக்கிறது, கிட்ட யாரும் போக முடியல. சரீரம் நாற்றம் எடுக்கிறது, அழுகி உருவமே உருகுலைந்து போய்விட்டது. பைபிள் சொல்லுகிறது, அந்த குடும்பம் உலகத்திலேயே அழகானவர்கள். திருப்பூருக்கு மாத்திரம், தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு மாத்திரமல்ல, உலகத்திலேயே அவர்கள் பிள்ளைகள் அழகா இருந்தாங்களாம், உலகத்துக்கே. அப்படின்னா எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. அப்படி இருந்து அவரு பார்க்கிற யாருமே அடையாளம் பார்க்க முடியல. அந்த மாதிரி பலவீனம் அவரை சிதைத்து போட்டது. அதற்கு மரணம் கன்ஃபார்ம்
என்று அவர் எதிர்பார்த்து கொண்டு, நிச்சயமா எனக்கு இப்பொழுது மரணம்தான். டாக்டர் சொல்லியிருக்கலாம், உங்க மனசாட்சியை சொல்லலாம், என் சரீர நிலைமை பார்த்தால் சீக்கிரம் போயிருவேன் சொல்றாங்களா சிலரு? சீக்கிரமா போயிருவேன். அவங்க சீக்கிரமா போக மாட்டாங்க. சொல்லும் போதெல்லாம் ஆண்டவர் ஆண்டை கூட்டி கொடுப்பார், பலத்தை கூட்டி கொடுப்பார். போறேன் போறேங்கிறவங்க எல்லாம் போக மாட்டாங்க. சொல்லாதவங்க திடீர்னு போயிடுவாங்க. ஸ்தோத்திரம். ஆகவே அவருக்கு தனக்கு மரணம் கன்ஃபார்ம் என்று அதை எதிர்பார்த்துக்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலையில் வாழ்ந்தார். ஆனால் கர்த்தர் இந்த காரியத்துக்கு பிறகு, இந்த பிரச்சனைக்கு பிறகு 140 ஆண்டுகள் தீர்க்காய்ச்சோட வாழ கர்த்தர் கிருபை தந்தார். இந்த பிரச்சனை முடிந்து 140 ஆண்டுகள் நல்ல தீர்க்காய்ச்சோட இருக்குது. நெடுநாளாய் வாழ்ந்தார். ஸ்தோத்திரம். நெடுநாளாய் 4 தலைமுறைகளை பார்க்க வைத்தார். உங்களுக்கு அந்த பலன் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நேரத்திலே வந்து இறங்க போகிறது. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் சரீரத்திலே இப்பொழுது இறங்க போகிறது. ஏற்கனவே ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்களை நிரப்பி இருக்கிறார். ஆமென். அவருடைய மனைவி, அவரோடு நெருக்கமாக இருந்த உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் கொஞ்சம் சற்று தூரமாயிட்டாங்க. அவருக்கு எல்லாமே நல்லா இருக்கும்போது கூட இருந்தாங்க. இப்போ எல்லாம் இழந்த உடனே விட்டுட்டு போயிட்டாங்க. நான் அந்த சர்ச்சில் இருக்கும்போது சில பாஸ்டர் சொல்லிக்குவாங்களாம், பரமானந்தம் எங்க குடும்பம், எங்களுக்கு சொந்தம், பரமானந்தம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ இந்த சர்ச்சுக்கு வந்த பின்னாடி அந்த பாஸ்டர்கள்லாம் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி யோபுடைய வாழ்க்கையில நல்லா இருக்கும்போது கூட இருந்தாங்க. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அந்த இளைய குமாரன் கை நிறைய பணம் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. எல்லாம் இழந்த போது எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு நஷ்டம் வந்தால் தேடியும் காணாதிருப்பாய் அப்படி ஆயிரும். பக்கத்திலே இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் கூட இருப்பார். ஃபோன் பண்ணா தொடர்புக்கு எல்லைக்கு வெளியே இருக்கிறார்கள் என்று ஃபோன் வரும். மற்ற நேரம்லாம் ஃபோன் அடிப்பாங்க நம்ம கிட்ட, அது வேணும் இது வேணும். ஆனால் நம்ம நெருக்கப்படும் போது ஃபோன் பண்ண என்ன ஃபோன் வரும்? தொடர்புக்கு எல்லைக்கு வெளியில் இருப்பார்கள், தொடர்பு கொள்ள முடியாத இடத்தில் இருப்பார்கள். ஆமாம். அப்படியே வந்து ஒருத்தருக்கு குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாச்சு, கோர்ட்டுக்கே போயிட்டாங்க. நான் ஒரு முறை கிராமத்துக்கு போயிருந்தேன் ஊழியத்துக்கு. அப்போ ஒரு விசுவாசி ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணோன்னே அது அந்த ஃபோன் அவருக்கு எப்படி காதில் கேட்டிருக்கு? தொடர்புக்கு வெளியே அப்படியே வரும், நாட் ரீச்சபிள் இப்படி வந்திருக்கு. அப்புறம் நானும் சொல்கிறேன், பிரதர் ஐயா வெளியே இருக்கிற ஐயா, நான் கூப்பிட்டா நீ வெளியே இருப்ப, பணக்காரன் கூப்பிட்டா உடனே அலோன்னு சொல்லிடுவேன். என்ன திட்டு. பாசமாக்கும் ஃபோன், பாசமா ஒரு பாசம் வந்தால் நல்லா கேளுங்க. இவரும் திட்டினது இல்லாமல் இந்த அம்மாகிட்டையும் நான் திட்டு வாங்கணுமா? வந்தன் சரியா கேளுங்க. பாசு பணக்காரனை நேசிக்கிறார், ஏழையை நேசிக்கிறது அப்படின்னு ரொம்ப. ஐயா டவர் இல்லையா? நான் பேசினா டவர் இல்லையா? புரிய வைக்க முடியல. இந்த யோபின் நிலைமை அப்படி இருந்தது. ஆனால் பாருங்கள், எல்லா உறவுகளை கர்த்தர் மீட்டு கொடுத்தார். அடுத்தது வரும்போது அவங்களுடைய அன்பு உள்ளமாய் மாற்றி கொண்டு வந்தார். நீங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினால் உங்களுடைய உறவுகள் விலகி போயிருக்கிறது. நான் சொல்றேன், மீண்டும் அவருடைய இருதயங்களை எல்லாம், குணத்தை எல்லாம் அன்பால் நிரப்பி மீண்டும் உங்களோடு கொண்டு வந்து இணைப்பார். போன உறவுகள் உங்களை தேடி வரும். வாங்க வந்து ப்ரேயர் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் வந்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தான் முன்னாடி இருக்கும், நீங்கள் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க மாட்டோம்னு சொல்லி இந்த நாட்களில் உங்களுக்கு ஃபோன் வரப்போகிறது, நேரடி அழைப்பு வரப்போகிறது. இந்த யோபு மதிப்பு மரியாதையோடு வாழ்ந்தார். அவர் நடந்து வந்தாலே, யோபு அப்படி நடந்து வருவாராம், அப்படி வந்தாலே ஸ்தோத்திரம். பாஸ்டர் கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு கேட்க பார்க்குறான்னு நினைக்கிறாங்க. நான் இன்றைக்கு இப்படி இருக்கக்கூடாது என்று சாமுக்கு ஒரு ஆசை. எழுந்தோடனே கோட் சூட்டு போடணுன்னாரு.
இது போட்டதுக்கே 6 ஓடிட்டு இருக்கு பின்னாடி. கோட்டு சூட்டு போகணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. இது ஒரு அரசியல் தலைவர்களை போல என்னை பார்க்கிறீர்கள். அந்த யோபு அப்படி நடந்து வருவாராம். வந்தோடனே அந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், மேலே போட்டிருக்க அந்த துண்டு எடுத்து இப்போ சில ஊர்ல இருக்கு. அன்னைக்கு ஒரு புது விசுவாசி வந்தாரு, இப்படிதான் வந்தார். சர்ச்சுக்குள்ள வரும்போது அப்படி வந்தார். என்னைய பார்த்தோன்னே, ஐயா சோத்திர ஐயா அப்படின்னார். யோபு வாழ்க்கை அப்படிதான். நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? சூப்பரா இருக்கான். சரி, பாசமா நல்லா இல்லைன்ட்டாங்க, கழட்டிடுறேன். என்ன சொல்ல வரேன்னா, அப்படி இந்த தோல்ல இருக்கிற துண்டை இடுப்புல கட்டிட்டு அப்படி வாழ்ந்தவருங்க யோபு. இப்போ பாதிக்கப்பட்டு வீட்டில் இருக்கும்போது வேலைக்காரனை கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். வேலைக்காரன் கூப்பிட்டா காது கேட்காத மாதிரி திரும்பிட்டு இருக்கிறான். உங்க வாழ்க்கையில் அப்படியெல்லாம் சிலர் செஞ்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு மதிப்பு இழந்துட்டான். ஆண்டவரிடத்தில் கதறுகிறான், அழுகிறான். எனக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை இந்த திருப்பூரில், என் குடும்பத்தில், நான் வேலை செய்கிற இடத்துல எங்கள் ஓனர் எப்படி வச்சிருந்தார், இன்றைக்கு என் நிலைமையை பாருங்க என்று கதறி வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே யோபு கதறி அழுதார். ஆனால் அந்த நேரத்தில் தான் விசுவாசம் நிறைந்த ஒரு வார்த்தை சொன்னார். இந்த சத்தம் இந்த பக்கம் கம்மியாயிருச்சு. ஆராதனை நேரம் இங்கே சத்தம் வருது, வசனம் சொல்லும் போது பின்னாடி சத்தம் நல்லா வருது. எந்த சூழ்நிலையில் சொல்லுகிறதை பாருங்கள். இந்த வார்த்தை சொன்ன போது இழந்த மதிப்பை திரும்ப பெற்று தந்தது. ஆமென். நீங்க சொசைட்டியில நல்ல மதிப்புள்ளவர்களா இருந்திருக்கலாம். இந்த ஊழியத்தில் திருப்பூர்ல நாங்க ஒரு நல்ல நிலைமையில கர்த்தர் வச்சிருந்தார். அதுக்கு பிறகு இந்த பாதிப்பு வந்த உடனே நான் விசேஷங்களுக்கு போக ரொம்ப கஷ்டம், கூப்பிடுவாங்க. சமீபத்தில் ஒரு நல்ல மேரேஜ் போயிருந்தப்போ அங்கே வந்த எல்லா லீடர்ஸ், வயதான போதகர்கள், யூத் பாஸ்டர்ஸ் எல்லாரும் ஓடி வராங்க. எல்லாரும் அந்த மதிப்பு இன்னும் எனக்கு குறையிலங்கிறத காட்டினாங்க. ஆகாரம் வாங்கி ஒருவர் கொடுக்குறாங்க, சேர் போடுறாங்க, விசாரிக்கிறாங்க, பாசமா பிள்ளைங்க எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அப்போதான் உணர்ந்தேன், என் மீட்பர் உண்மையாக அந்த மதிப்பு இன்னைக்கு வரைக்கும் குறையில்லை. எவனாச்சும் அப்படி குறைக்கலாம், உங்க நல் மதிப்பை குறைக்கலாம், உங்க பேருக்கு களங்கத்தை விளைவிக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. வேலை பார்க்கிற இடத்திலே, தொழில் செய்கிற இடத்திலே, பழகிற இடத்திலே, நீங்க இப்பொழுது குடியிருக்கிற அந்த தெருவிலே, சொல்லப்போன சபையிலே, வேற எங்கே ஆகிலும் உங்கள் மரியாதை இழந்திருப்பீர்களானால், மதிப்பை இழந்திருப்பீர்களானால், இந்த ஈஸ்டர் அன்றை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கனப்படுத்துவேன், நான் உங்களை கனப்படுத்துவேன். உங்களை அவன் கனப்படுத்தாம போலாம், கர்த்தர் கனப்படுத்துவார். ஆமே. ஆகவே மீட்டு இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். மறுபடியும் இந்த கனத்துக்குரியவர்களாய் நீங்கள் எல்லாருக்கும் முன்பாக அறியப்படுவீர்கள். ஒரு காலத்தில் ஓஹோண்டு இருந்தாராம், இப்ப பார்த்தா யோபு வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் சொல்ல சொல்ல என் வாழ்க்கை, என் சரித்திரத்தை எழுதலாம், ஒரு பெரிய புக்கை எழுதலாம். அவன் ஸ்தானத்தை, அவன் பொசிஷனை இழந்துட்டான். நீங்கள் அப்படி ஏதாவது இழந்து வந்திருக்கீங்களா? இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே சொல்லுங்க. யாரெல்லாம் இதை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்றீங்களோ, மீண்டும் அதே பொசிஷன்ல கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். என் மீட்பர் இதை மீண்டும் கொடுக்கும் போது, இந்த பாருங்க, இழந்துட்டாரு, மதிப்பு இழந்துட்டாரு, சொத்து இழந்துட்டாரு, எல்லாம் இழந்துட்டார். மீண்டும் கொடுக்கும்போது, அதுக்கு முன்னாடி யூத் தேசத்துல மாத்திரம்தான் இருந்தாரு.
அங்கதான் ஒரு கணம், அங்கதான் ஆசீர்வாதம். ஆனா அடுத்தது வேதம் சொல்லி முடிக்கும் போது யோபு 42 அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்களானால் ஒரு வார்த்தை அந்த ஜாயின் பண்ணியிருக்கு. அது இங்கிலீஷில் சொன்னா ஆட் பண்ணியிருக்கு ஒரு வார்த்தை. இதுவரைக்கும் அதை ஆட் பண்ணல. பூமியிலேயே. ஹல்லேலூயா. அன்றைக்கு யூத்ல அந்த என்ன ஊட்ஸ் அதுல தான். ஆனா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன உடனே எங்க போயிட்டாரு? பூமியிலேயே அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கே சேருகிறதை பார்க்கிறோம். மீட்பர் என்ற வார்த்தை யூத கலாச்சாரத்திலே தொடர்புடைய வார்த்தை. ஆகவே இந்த மீட்பு என்ற இந்த வார்த்தை 3 கடமைகளை செய்யும். அதை வேகமாய் சொல்லி முடிக்க போறேன், டைம் ஆயிடுச்சு. 3. 1, முதலாவது லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இதனுடைய அர்த்தம் மீட்பர். இந்த வசனத்தின் அர்த்தம் கடன்பட்ட நிலைமையிலிருந்து விடுவித்தல். ரொம்ப உள்ள போய் பேசியிருந்தா ரொம்ப நேரம் ஆயிரும். 5 மணிக்கு கொஞ்சம் ஃப்ரீயா பேசினேன், இப்ப பேச முடியாது. ஆகவே சுருக்கமா சொல்றேன். லேவியராகமம் 25 அதனுடைய அர்த்தம் கடன்பட்ட நிலையிலிருந்து விடுவித்தல். எதிர்பாராத ஒரு பொருளாதார நெருக்கடி வந்திருக்கும். நீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. யாரெல்லாம் நினைச்சோம் கொரோனா வரும்னு, யாரெல்லாம் நினைச்சோம் லாக்டவுன் வரும்னு. அதுக்கு பின்னாடி நான்லாம் அதுக்கு முன்னாடி அந்த என்ன ஏடிஎம்க்கெல்லாம் போவேன். அதுக்கு பிறகு இன்ன வரைக்கும் நான் ஏடிஎம்க்கு போகல. அது எப்படி போடணும் எப்படி எடுக்கணும் இன்னும் மறந்தே போச்சு. ஏடிஎம் கார்டு இருக்குதா இல்லையான்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அப்படி எதிர்பாராத ஒரு நெருக்கடி, பண நெருக்கடி உங்க வாழ்க்கையில வந்திருக்கலாம். வேலையை நீங்கள் இழந்திருக்கலாம். பிஸ்னஸ்ல லாஸ் ஆயிருக்கும். தேவ பிள்ளையை பூர்வீக சொத்தை கூட நீங்க இழந்திருக்கலாம். வெளியில வந்து ரோட்ல நிக்கிற மாதிரி உங்களை நிக்க வச்சிருக்கலாம். உங்களுக்கு சொந்த வீடு சொந்த சொத்தெல்லாம் இருக்கும்போது இப்போ நீங்க வாடகை வீட்டில் நடுத்தெருவில் ரோட்டில் அனாதையா நிற்கிறது போல உங்க வாழ்க்கை இருக்கலாம். இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு நபர் இருந்தால் அந்த நபரை உதவி செய்து மீட்டெடுப்பது தான் மீட்பருடைய டியூட்டி. அந்த வேலை பொருளாதார நெருக்கடி நிமித்தம், கடன் பிரச்சனை நிமித்தம், உங்கள் பூர்வீக சொத்துக்களை இழந்தது நிமித்தம் இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பி அறிக்கை பண்ணும்போது யோபு 19:25 என் மீட்பர், என் மீட்பன் சொல்லிட்டு தான் நீங்க சொல்லணும். பாதி சொன்னா அது நல்லா இல்ல. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க. அந்த அம்மாக்கு யாருமே சொல்ல. சோத்ரம். இப்பதான் இங்கதான் இருக்கனான்னு பாக்குறாங்க. நான் வீட்டில் இருந்தேன், இப்ப எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சில நேரத்தில் நம்ம பார்ப்போம். அந்த அம்மா இல்லை சொல்றேன். ஸ்தோத்திரம். அதுவும் உங்க கையை விட்டு போகாதபடிக்கு திரும்ப தருவார். நம்ம கையை விட்டு போயிருச்சு, உங்களை விட்டு போயிருச்சு. இன்னொரு செய்தி இருக்கு, வரும் நாட்கள்ல சொல்லுவேன். பிடுங்கி தருவார். போனதெல்லாம் புடுங்கி, நம்ம கிராமத்து பாசையில புடுங்கி தருவார், பிடுங்கி தருவாராம். வசனம் சொல்றேன் இன்னொரு முறை, அது இப்போ செய்தி இல்லை. ஆகவே இந்த மீட் எடுப்பதுன்னா சிலர் சொல்லுவாங்க, பா ஒரு கட்சிக்காரன் சொன்னான், நீங்கள் இவ்வளோ செஞ்சீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சபையை மீட்டு தருவோம் அப்படின்னா. ஸ்தோத்திரம். ரொம்ப நாள் ஆச்சு, சந்தோஷம். குடும்பமாக பார்ப்பது மகிழ்ச்சி. ஒருத்தன் சொன்னான், இவ்வளோ கொடுத்தீங்கன்னா சபையை மீட்டு தருவோம். ஆண்டு இதில் எங்களை தெளிவாக்கியா, அதில் மாட்டிக்கொள்ளாமல் பாதுகாத்தார். அந்த குரூப்பு கொடுத்துச்சு. அதுக்கு இதே வாக்கு தான் அங்கே கொடுத்தாங்க. 1 லட்சத்துக்கு மேலே கொடுத்தாங்க. ஓ ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் பாருங்க, இந்த மீட்டு கொடுக்கிறவங்க எதையும் எதிர்பார்க்காமல், ஆமென், அவங்க சொத்தை கொடுத்து அவங்க கிரயத்தை செலுத்தி, ஏசு அப்படிதான் அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி தன் சொந்த சரீரத்தை நமக்காய் கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் எதையும் நம்ம கிட்ட கேட்கல பாருங்க. வேற ஒன்றும் கேட்குறான்.
நீங்கள் இவ்வளோ இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதை செய்வோம். லோன் வாங்க போகிறோம். அவன் லோன்காரன் என்ன சொல்கிறான்? வாங்கி தரேன் சார், எனக்கு இவ்வளோ கொடுக்கணும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர். ஆமென். முழு கிரயத்தையும் நமக்காய் கொடுத்திருக்கிறார். பிரதிபலனை எதிர்பார்க்காதவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென். இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குமா பாஸ்டர் அப்படின்னு சிலர் பார்க்குறீங்க. நான் எனக்கு தெரியாது, பைபிளில் நடந்திருக்கு, உங்களுக்கு நடக்கும். பைபிளில் நடந்தது நமக்கு நடக்கும். ஆமென். பைபிளில் நடந்திருக்கிறது எனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் இழந்ததை மீட்டு திரும்ப தருவார். நம்ம ஒரு புதிய நிதி ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். போன ஆண்டு உங்கள் ஃபைனான்ஸ், பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டு ஃபைனான்ஸில் கர்த்தர் அடுத்த படிக்கு உங்களை கொண்டு போவார். சொல்கிறாங்க ஒரு அம்மா, எனக்கு வேலை கிடைச்சா ஆண்டவருக்கு நிறைய செய்வோம் பாஸ்டர், வேலை இல்லாமல் என் கை முடங்கி இருக்கிறது அப்படின்னாங்க. அப்படி உங்களை கர்த்தர் ஃபைனான்ஸில் ஆசீர்வதிச்சா நம்ம சபையும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஆகவே தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இந்த வார்த்தை என் மீட்பர் உயிரோடு தான் இருக்கிறார். அவர் கண்டிப்பா இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து என்னை மீட்டெடுப்பார். என் கடன் பிரச்சனையிலிருந்து என்னை மீட்டெடுப்பார். அதுதான் மீட்பு. ஆமென். இரண்டாவது, மீட்பு என்றால் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவதுதான் மீட்பு. முதல்ல பார்த்தோம் கடன் சூழ்நிலையிலிருந்து, பண நெருக்கடியிலிருந்து விடுதலை செய்வது. இரண்டாவது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் திடீர்னு வருவான் சண்டைக்கு, வேற நாட்டுக்காரன், வேற ஊர்க்காரன், யுத்தம் நடக்கும். வந்து எதிரிகள் வந்து எல்லாவற்றையும் அடித்து, ஆமாம் அவ்வளோதான், சூறையாடிட்டு போயிடுவாங்க. எங்கே நடந்திருக்கு? யாத்திராகமம், ஆதியாகமம் 14:14. லோத்துவும் ஆபிரகாமும் ஒன்றா இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். லோத்தும் கோடீஸ்வரன், ஆபிரகாமும் கோடீஸ்வரன். ரெண்டு பேர் சேர்ந்த பூமி தாங்கல ஆசீர்வாதம். ஆகவே கொஞ்சம் வாக்குவாதம் வந்துருச்சு. உங்களுக்கு சொத்துனால கூட பிறந்தவர்களோடு வாக்குவாதம் வந்திருக்கலாம், பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனாலும் ஆபிரகாம் இந்த வாக்குவாதம் வந்தப்போ சொல்லியிருக்கலாம், உன் ஏரியாவை பார்த்து நீ போ, இனி உன் குடும்பத்தை நீ பார்த்துக்க, நஷ்டமோ கஷ்டமோ நீயே. அப்படி சிலர் சொல்கிறாங்கல்ல, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எல்லாமே உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்க, இனி எதுக்குமே வராத, எங்கே நாங்கள் தனியாக எங்கள் அப்படின்னு. ஆனால் இந்த தாவீது ஆபிரகாம் அப்படி சொல்லியிருக்கலாம், லோத்துவே உன் காரியத்தில் நீ பார்த்துக்க, இதில் நீ வராத, தலையிடாத அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஸ்தோத்திரம், சத்துரு கையில் எல்லாம் போயிடுச்சு. அந்த லோத்து கையில் இருந்ததெல்லாம் சத்துரு கையில் போயிடுச்சு. இதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட உடனே, நீ எங்க பிரச்சனை பண்ணிட்டு போன அப்படின்னு இல்லாமல், ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே அந்த பழைய பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தா உங்க ஆவி சரியில்லை. ஆபிரகாம் மூத்தவர், லோத்து இளையவர், அவர் தான் மன்னிப்பு கேட்டு வரணும். ஆனால் பாரு, இவர் மூத்தவர் இறங்கி போறார். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாச தகப்பன், அப்புறம் தான் லோத்தெல்லாம். அதனால நான் அப்படின்லாம் இல்லை, நான் ரொம்ப ஜெபிக்கிறவங்க, நான் நல்ல பிரசங்கம் பண்ற ஆள், நான்லாம் பெரிய சபை வச்சிருக்கேன், அப்படியெல்லாம் நிற்கக்கூடாது, இறங்கணும். ஆமென். இறங்கி 318 பேரை கொண்டு போய் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஏதாவது கேட்டாரா ஆபிரகாம்? ஒண்ணுமே கேட்கல. ஆமென். ஆபிரகாம் இந்த இடத்துல மீட்பராய் இருக்கிறார், மீட்டு கொண்டு வந்தார். நாம் யாருக்கும் அடிமை கிடையாது, எதற்கும் நாம் அடிமை கிடையாது. சொல்லுங்க, யாருக்கும் எதற்கும். நேற்று நானும் பாசமா ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது, லாகி லாகா இல்லல்லா, முஸ்லீம் தான் சொல்லணுமா, நான் சொல்லக்கூடாதா? சொல்லுங்க, யாருன்னா இஸ்லாமியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட குடும்பம் நிறைய இருக்கீங்க இங்க. லாகி லாகா இல்லல்லா அல்லல்லாவா, முகமது ரசூல்லா அப்படின்னு இருக்கு. அது அர்த்தம் எனக்கு தெரியாது, ஆனால் பாடிட்டு தாமரின்ல தட்டிட்டு பாடிட்டு வாங்க, லாகி லாகி இல்லல்லா அப்படின்னு பாடிட்டு வருவாங்க. ஆனால் நேற்று தான் அதனுடைய விளக்கம் புரிஞ்சது. நான் யாருக்கும் அடிமையாக மாட்டேன், யாருக்கும் தலை வணங்க மாட்டேன். புரிஞ்சுதா? இப்போ இதுக்காக ஸ்தோத்திரத்தை விட்டுட்டு லாகி லாகி இல்லல்லான்னு ஆரம்பிச்சிடாதீங்க, பாசு சொல்லி தந்தாருன்னு. அதோடைய அர்த்தத்தை பாருங்க. நான் யாருக்கும் அடிமையாக மாட்டேன், யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் அப்படின்னு
அவங்க இஸ்லாமியர்கள் அப்படி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் உங்களை சொல்ல வைப்பார். இப்போ எல்லாமே டபுளா மாறிச்சு. சத்துருக்கிட்ட ஸ்தோத்திரம், சாரி, தேவன் நம்மை எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் பிசாசின் கட்டிலிருக்கும் நீங்கள் அடிமையாக இருக்க போவதில்லை. ஆமென். எந்த ஆதிக்கங்களும் உங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவதற்கு அதிகாரம் கிடையாது. அதிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காகவே இயேசு மீட்பராய் இந்த பூமிக்கு வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார் என்று வாசிக்கிறோம். ஆகவே நாம் எல்லாரையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். யாராவது இந்த இடத்தில் யாராவது ஒருவர் ஆதிக்கத்தில் கட்டுப்பாட்டுக்குள்ளே யாரோ பிரச்சனைக்குள்ளே சிக்கியிருக்கிறேன், அவங்கள்கிட்ட பணம் வாங்கினதுனால அவங்க கிட்ட அடிமையாக இருக்கிறேங்கிறீங்களா? கர்த்தர் உங்களை மீட்டெடுப்பார். சில நேரத்தில் நல்ல தீர்மானம் இருக்குது, அதை எடுக்க முடியல. நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறோம், செய்ய முடியல. ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம். நீ செய்யாத, நீ பேசாத, உனக்கு தெரியாது என்று நம்மளை அப்படியே அடைக்கிறாங்க. ஆகவே நல்ல காரியங்கள் நல்லா எழும்பி செய்ய முடியல. இந்த நாட்களில் அந்த பாதிப்பை நீக்கி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, முதல் சொன்னேன் கடன் பிரச்சனையிலிருந்து மீட்பார். இரண்டாவது அடிமைத்தனத்திலிருந்து மீட்பார். மூன்றாவது தம்முடைய ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் நம்ம எல்லாருமே. சத்துரு ஏதாவது உங்களுக்கு பண்ணிட்டா, ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ஏங்க எங்கள் குலதெய்வத்தையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம், அது எங்களை ஏதாவது பழி வாங்கிருமா? நாங்கள் அந்த சாமி கிட்ட இருக்கும்போது கும்பிடும் போதெல்லாம் ஒரு பொருத்தனை பண்ணோம், ஏதோ பண்ணோம், அதை செலுத்தாமல் போயிட்டா எங்களை கண்ணன் நோண்டிருமா, எங்களை கொலை பண்ணிருமா? அப்படிலாம் வந்து கேட்பாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் யார்கிட்ட வந்திருக்கிறீங்க? சர்வ வல்லவர்கிட்ட வந்திருக்கிறீங்க. அந்த வல்லமைக்கு கீழே தான் மற்ற வல்லமை எல்லாம். ஆமென். சும்மா பேசுவான், சொப்பனத்தில் எச்சரிப்பான், பயப்படுத்துவான். பயந்துராதீங்க. அந்த நேரத்தில் காலையில் எழுந்து சொல்லுங்க, என் மீட்பர். ஓடி போயிடுவான். ஒரு பிள்ளை ஜூலி, ஸ்தோத்திர கதை நிறைய வருது. என்ன தம்பி நல்லா இருக்கியா? சேர்ல உட்காந்துக்குப்பா, எனக்காக ஜெபம் பண்ணுறீல்ல? ரைட். எனக்கு ரொம்ப நல்ல ஒரு தம்பி, இராணுவத்திலேருந்து வந்த மாதிரி வந்திருக்கார், ட்ரெஸ் அழகாக இருக்கு, சூப்பர். ஒரு ஜூலி என்ற ஒரு பிள்ளை வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு குளவி வந்துச்சு. என்ன வந்துச்சு? கிளவி இல்லை, குளவி. அது வந்து சுத்தணும், அப்பான்னு கத்துனா. அதை துரத்திட்டார் அப்பா. இருந்தாலும் அவளுக்கு அந்த பயம் போகலை. ஏன்னா ஸ்கூலில் படிக்கும்போது அந்த குறும்புக்கார பசங்க தேன் கூட்டை களைச்சி விட்டுட்டானுங்க. அது ஒரு குளவி, ஒரு பூச்சி வந்து இதை கொத்தி அதில் காய்ச்சல் வந்துருச்சு. ஆகவே இந்த குளவியை பார்த்தோன்னா அந்த ஸ்கூல் ஞாபகம் வந்து கத்துனா. மறுபடியும் விரட்டிட்டாங்க. தைரியமா இருமா, நான் இருக்கேன், உன்னை ஒன்றும் பண்ணார். மறுபடியும் உள்ள வந்துருச்சு. தப்புன்னு அதை அவ கத்துனா, போய் பிடிச்சிட்டாரு. அதில் உள்ள கொடுக்கு அது அவர் கைக்குள்ளே ஏறிக்கிச்சு. அவரை பிடிச்சோன்னே இப்போ இன்னும் ஏமா அழுதுட்டு இருக்கிற? அப்பா அது இன்னும் நீ ஏதோ பண்ணும்பா சொன்னார். அப்பா சொன்னார், அம்மா அதோடைய கொடுக்கு இப்போ என் கைக்குள்ளே வந்துருச்சு. அது கொடுக்கு இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது, அதுக்கு கொடுக்கு இல்லை. அப்படி சொன்னோன்னா தான் திருப்தி ஆச்சான். காலையில் ஒரு மரணமே கொடுக்கு எங்கே அப்படின்னு ஒரு பைபிள் இருக்கு, ஆர்சி பைபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். மரணமே, மறுபடியும் சொல்லித்தரேன் சொல்ல மாட்டேன், கொடுக்கு எங்கே? அந்த கொடுக்கை ஆண்டவர் சிலுவையில் உடைச்சிட்டார். சும்மா சுத்திட்டு இருக்கிறான். அப்பா கைக்கு வந்தாச்சு, ஏசப்பா கையில் அந்த கொடுக்கு இருக்கு. அந்த பூச்சி சும்மா சுத்தலாம், அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆகவே சில நேரத்தில் சத்துரு நமக்கு ஏதோ செய்ய பயங்காட்டுறான், செய்ய முடியாது. அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கணும். அவர் சொல்கிறார், நானே பதில் செய்வேன். மறுபடியும் சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஏற்ற காரியத்தை நான் செய்வேன்ப்பா, நீ அமைதியில். நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். நான் பழி வாங்குதல் எனக்குரிய. நீங்கள் யாரையும் பழி வாங்கிறாதீங்க. கடந்த நாட்களில் நாங்கள் எதையும் செய்ய முடியும், பழி வாங்குறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் அமைதியாக இருக்க சொல்லியிருக்கிறார். நான் பழி வாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் யாரும் மீட்பராகி மாறிடக்கூடாது. அவர் தான் மீட்பர்.
ஆமென். யாரையும் நாம் பழி வாங்கிட வேண்டாம். ஸ்தோத்திரம். சத்ரு யோபுவை பாடா படுத்துறான். உங்களையும் சிலர் குடும்பத்தை அப்படி செய்கிறான். அவன் யோபுடைய முடிவில் 2 மடங்கு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தார். ஏற்கனவே யோபுவை பார்த்து வெயில் எரியுது. யாருக்கு? சாத்தானு. உங்களை பார்த்து சிலருக்கு வெயில் எரியுது. அவர்கள் சர்ச்சுக்கு போறாங்க, கேட்கறதெல்லாம் கொடுக்கிறாரு, கேட்காததையும் கொடுக்கிறாரு. இப்ப பார்த்தா 2 மடங்கு போதும் போதும் சொல்ற அளவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லாமே அவருக்கு ஃபேவராகவே மாறிட்டு இருக்கு யோபுக்கு. ஸ்தோத்திரம். ஆகவே தான் யோபு அந்த பிசாசு சொல்றான், எல்லாமே டபுளா மாறிக்கிட்டு இருக்கு. அதுதான் ஆண்டவர் பழி வாங்குறது. இந்த மனு உலகத்தை பாடா படுத்தினான் பிசாஸ். ஆண்டவர் சிலுவையில் அவனை வெற்றி சிறந்தார். ஆமென். அவருடைய அதிகாரங்களை எல்லாம் அவர் பறித்து கொண்டார். அதிகாரங்களை எல்லாம் கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகவே உங்களுக்காக சத்துருவிடத்திலே கர்த்தர் பழி வாங்குவார். மறுபடியும் சொல்றேன், உங்களுக்காக சத்துருவிடத்திலே கர்த்தர் அவனை நல்லா தான் வச்சிருப்பார். அவனை ஒன்றும் கொல்ல மாட்டார். ஏன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதை பார்த்து அவன் செத்து போவான். கை நீட்டுறதுனால யாரும் உங்களை நினைச்சிடாதீங்க. சத்துருவை சொல்றேன், உங்களுடைய எதிரிகளை சொல்றேன், அவங்கள நல்லா வச்சிருப்பார். இவ்வளவு பண்ணிட்டு நல்லா தானே இருக்கிறான், மேலே மேலே போயிட்டு தானே இருக்கான், அப்படிதான் இருப்பான். காரணம், நீங்க நல்லா இருக்கிறத அவன் பார்க்க போறான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தர் சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராய். இந்த சீசர்களுக்கு எல்லாமே தெரியும். இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோட எழும்பேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, பலமுறை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் மறந்துட்டானுங்க. எம்மாவூர் போயிட்டு இருக்கிற சீசர்கள் மறந்துட்டாங்க. நம்முடைய இந்தியாவுக்கு வந்த தோமா அவரும் மறந்துட்டார். தொட்டு பார்த்தா தான் நம்புவேங்கிறாரு. இந்த பெண்களெல்லாம் ஓடி போய் சொல்கிறாங்க சீசர்கிட்ட, அதையும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நல்லா கவனிங்க, இவர்கள் நேரடியாக அற்புத அடையாளத்தை பார்த்தவங்க, வசனத்தை கேட்டவங்க நம்பல. ஆனால் யோபு கையில் பைபிள் கிடையாது, யோபுக்கு பாஸ்டர் கிடையாது, யோபுக்கு சர்ச்சு கிடையாது. ஆனால் அவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா. நல்லா நான் பார்க்குறேன், சிலர்லாம் நல்ல பரம்பரை கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு அல்லேலூயா கை தூக்க மாட்டாங்க, ஒரு பாஸ்டர் பார்த்தா ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் புதுசாக ரட்சிக்கப்பட்டு வரவங்களை பார்க்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த யோபுக்கு பைபிள் கிடையாதுங்க, ஒரு நல்ல சர்ச்சு கிடையாது, ஒரு பாஸ்டர் கிடையாது. ஆனாலும் அவர் சொல்றார், என் மீட்பர். இந்த விசுவாசம் யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு தான் மீட்பு. பரமானந்த ஐயர், என்னங்க ஐயர்? நான் பரமானந்த பாஸ்டர். எனக்கு அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பரமானந்த ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். எங்கள் அப்பாவுக்கு அவர் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு நாள் சோகமாக நடந்து போயிட்டுருக்கிறார். கீழே ஒரு பேப்பர் கிடக்குது, எடுத்தார். யோபு 9:25, என் மீட்பர். அதை படித்தோன்னே ஒரு குசி வந்துச்சு. அப்போ தான் ஒரு பாட்டு எழுதுறார். அந்த நாட்கள்லாம் அந்த பிரச்சனை வந்தோன்னே ஒரு பாட்டு எழுதிடுவாங்க. வேதநாயக சாஸ்திரியார் இப்போ சொல்லிகிட்டே போல நிறைய பேரை, ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ இவர் பாடுறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை என்று சொல் மனமே. பாடலாம், நேரம் இல்லை. அந்த பாட்டு எப்போ வந்துச்சு? சோகமா வேதனையோடு போய்கொண்டு இருக்கிற ரோட்டில் ஒரு பேப்பர் கிடந்துச்சு, அதை எடுத்து படித்து ஒரு பாட்டு வந்துச்சு. இந்த பாட்டு இன்றைக்கு அநேகரை சந்தோஷப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே சத்துருவை நினைத்து கலங்காதீங்க. பிசாசு இப்படி பண்ணுறான், என் குடும்பத்தை அப்படி பண்ணுறான், இது வரைக்கும் புலம்பி இருக்கலாம், கலங்காதீங்க. ஒரு வீட்டில் நெடுநாளா இரவும் பகலா ஒரு சர்ப்ப சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நடந்தது சொல்கிறேன். அந்த சத்தத்தை கேட்டு சிறியவர்களும் பெரியவர்களும் குடும்பத்தார் வீட்டுக்குள்ளே ஓடி போய் ஒளிந்து கொள்வார்கள். ஒரு மாதிரி சத்தம் கொடுக்கும். அந்த சர்ப்பமானது நல்ல காரியத்துக்கு அவங்க எங்கேயாவது வெளியே போலாங்கும் போது அப்போ தான் வாசலில் வந்து ஒரு சத்தம் கொடுக்குமா. ஆகவே போகிற காரியம் தோல்வியோடு திரும்பி வருவார்கள். ஸ்தோத்திரி. சில வீட்டில் இப்போ நடந்து கொண்டு இருக்கலாம். ஆகவே இந்த கதை, அந்த உதாரணம் சொல்ல ஆண்டவர் ஏதோ ஏவுகிறார். டைம் முடிஞ்சிச்சு, ஆனால் சொல்லி முடிக்க விரும்புகிறேன், சொல்லாமல் இருக்க முடியல. இந்த சர்ப்பம் வீட்டிலே சண்டைகளை ஏற்படுத்திட்டு நல்லதாக இருப்பாங்க, காரணமே இருக்காது, தேவையில்லாத எரிச்சல், சண்டைகள், யுத்தங்களை உண்டாக்கி கொண்டு இருந்ததாம். அது இல்லாமல் வறுமையை கொண்டு வந்துச்சாம்.
வறுமையின் உச்சத்துக்கு போயிட்டாங்க, கடன் பிரச்சனைக்கு போயிட்டாங்க, பிள்ளைகள் எல்லாம் சிதறி போயிட்டாங்க, குடும்பத்தையே தாறுமாறாக்கிட்டான். இந்த நிலைமையில் ஒரு நாள் அந்த தாயார் காலையில் எழுந்து அழுத போது ஆண்டவர் தரிசனத்தை காட்டினாராம். ஒரு அருமையான தரிசனம். அவங்க வீட்டு வாசற்படியிலே அலையலையாய் ஒரு தண்ணி புறப்பட்டு பொங்கி பொங்கி வருகிற ஒரு தரிசனத்தை, நீரூற்றை ஆண்டவர் கொடுத்தாராம். அப்பொழுது தேவனுடைய ஒரு வார்த்தை அவர்களுக்கு வந்ததா, இதோ நான் உன் வீட்டிலே பேரின்ப நதி புறப்பட்டு வரும் என்று ஆண்டவர் சொன்னாராம். இதுவரைக்கும் அழுகை, வேதனை, புலம்பல், ஆனா இனிமேல் உன் வீட்டுக்குள்ள இருந்து பேரின்ப நதி புறப்பட்டு பாயும் என்று சொன்னாராம். இந்த சகோதரி காலையில் எழுந்து சமைப்பதற்கு கிச்சனுக்கு போனாங்களாம். போனா காய்கறி கத்தி எடுத்து வெட்டுற நேரத்தில் ஊற்று எந்த இடத்திலிருந்து அந்த வந்ததோ அதே இடத்திலிருந்து மெதுவாக அந்த சர்ப்பம் வெளியே வருகிறதாம். இப்போ இத்தனை நாளாக வெளியே இருந்துச்சு. ஆண்டவர் அப்போ கேட்க, ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்கு தத்தம் எங்கே? உண்மையாய் நீர் தான் என்னோட பேசினீரா? நீர் தான் இந்த தரிசனம் கொடுத்தீரா? பார்த்தது உண்மையானால் ஏன் இப்போ வீட்டுக்குள்ள வந்திருக்கு? வெளியே இருந்துச்சு பிரச்சனை, இதுவரைக்கும் வெளியே பார்த்தீங்க, இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு பிரச்சனை, ஏன் ஆண்டவரே அப்படி கேட்டப்போ, ஸ்தோத்திரம், இந்த சத்தத்தை கேட்டுட்டு கத்தியை கீழே போட்டு ஓடிட்டாங்க. ஐயோ ஆண்டவரே, நேற்று தானே நல்லா பேசினீங்க, தரிசனம் கொடுத்தீங்க, இன்றைக்கே அடுத்த நாளே இந்த பிரச்சனையானு. அப்பொழுது ஸ்தோத்திரம், அமைதியா இருமா, நானே தேவன் என்று நீ அறிந்து கொள்வாய், நானே உயிருள்ள ஆண்டவர், என் மீட்பர், நான் உயிரோடு இருக்கிறேங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிரூபிக்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். அந்த கத்தியை பார்த்து அந்த பாம்பு அந்த கத்தியை கீழே போட்டு ஓடிட்டாங்கல்ல, அந்த கத்தியை பார்த்து அந்த சர்ப்பம் சொன்னதான், இன்னைக்கு தானே உன்னை இந்த வீட்டில் பார்க்குறேன், இதுவரைக்கும் பார்த்தது இல்லையே அப்படின்னு, திடீர்னு உன்னை பார்க்குறேன் என்று கத்தியை பார்த்து கேட்டதான். கத்தி சொன்னதான், ஆம், உன்னையும் இவ்வளவு நாள் உன்னை பார்க்கல, வீட்டுக்குள்ள உன்னை பார்க்கிறேனே, இவ்வளவு நாள் எங்க இருந்த நீ? பிரச்சனை வெளியே இருந்துச்சு, கம்பெனியில் இருந்துச்சு, இப்போ வீட்டுக்குள்ள பிரச்சனை. இன்றைக்கு நான் இருக்கும் இடத்திலே பார்த்து விட்டேனே என்று பேசின பொழுது சர்ப்பத்துக்கு கோவம் வந்துச்சான். நான் கொத்துனா விஷம் எவ்வளோ வரும் தெரியுமா அப்படின்னு, முடிஞ்சா கொத்து. அந்த கத்தியை கொத்துச்சான், வாய் கிழிஞ்சதான், விஷத்தை எல்லாம் ஊத்துச்சான். ஸ்தோத்திரம். இப்போ சர்ப்பம் சொல்லிட்டான், என் வாயை கிழிச்சிட்டில்ல, ஒரு நபரை நான் சுற்றினால் அவ்வளோதான், எலும்பெல்லாம் நொறுங்கிரும், இப்போ நான் உன்னை சுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கத்தியை அந்த சர்ப்பம் சுற்றினதான் கோபத்தில். அப்போ கத்தின்னு சொன்னதான், நானும் சுத்த போகிறேன் அப்படின்னு அதுவும் சுத்திச்சான். தலை தனி, உடம்பு தனி, வாழு தனி. ஓ ஸ்தோத்திரம். இந்த சர்ப்பம் கத்தியை சுத்த ஆரம்பித்த உடனே கத்தியும் சுத்த இருவரும் ஒருவருக்கொருவர் சற்றும் போராடி துண்டு துண்டாக சிதற ஆரம்பித்தது. அந்த சர்ப்பம், இப்பதான் முடிக்க போற கவனிங்க, அந்த சர்ப்பம் சொன்னதாம், நான் இவ்வளவு நாள் அநேகரை முறித்திருக்கிறேன், ஆனால் இப்பொழுது நீ என்னை முறித்து விட்டாய், நீ யார் என்று கேட்டபோது அந்த பட்டயம் சொன்னதாம், அன்றைக்கு ஏதேனில் இருந்தேன், இன்றைக்கு கர்த்தருடைய வசனமாகிய பட்டயம் நான் தான். ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறேன், ஒவ்வொரு காரிலும் இருக்கிறேன். கார்ல பைபிள் வச்சிருக்கீங்களா? கார்ல பைபிள் வச்சிருக்கீங்களா? அந்த பட்டயம் சொல்லி சொன்னாங்க, ஒவ்வொரு கார்லையும் நான் இருக்கிறேன், ஒவ்வொரு ஜெபாரையிலும் நான் இருக்கிறேன், எனக்கு பெயர் வசனமாகிய பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எவ்வளவு பெரிய வல்லமைகள் என் பிள்ளைகளை நீ தொட வந்தாலும் நான் அவைகளை முறித்து போடுவேன். இந்த வசனம் இன்றைக்கு உங்களை சாபங்களை, மந்திரங்களை முறித்து போட போகிறது. அதுக்கு தான் கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னதாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சர்ப்பம் சொன்ன கடைசி சொன்ன வார்த்தை தான் நான் இப்போ சொல்ல போறேன். அப்போ சொன்னதான், உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். துண்டு துண்டாக்கப்பட்ட உயிர் மடிகிற நேரத்தில் அந்த சர்ப்பம் சொல்லிச்சிட்டு மறைச்சுதான். சர்ப்பம் பேசுமா நீங்க கேட்கலாம். சில நேரத்தில் நான் ஜெபிக்கும் போது பேசி இருக்கிறது சில சர்ப்பங்கள். அது சொல்லிச்சான், உன் மீட்பர் உயிரோடு சொல்லிட்டு செத்துதான்.
இன்றைக்கு சில ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொல்லாத கிரியைகளை எல்லாம் இன்றைக்கு உடைக்க முறிக்க போகிறார். எல்லாம் துண்டு துண்டு பீஸ் பீஸ் ஆக போகுது. எங்கேயோ இருந்த பிரச்சனை வீட்டுக்குள்ளே வந்துருச்சுல்ல, கர்த்தர் பார்த்துக்குவார். எழும்புவோம் எல்லாரும். ஹல்லேலூயா, glory to God. எல்லாரும் எழும்புவோம். கர்த்தருடைய பந்திக்கு தயவாக ஒரு 8 பேர் பின்னாடி யாராவது உதவி செய்ய முன்னாடி வாங்க. நான் கூப்பிடாமையே தயவாங்க, இடம் நெருக்கமான சூழ்நிலை, பாசமாக உதவி செய்யுங்க. காணிக்கை எடுக்கிறவர்கள் சீக்கிரமாய் காணிக்கை எடுங்கள். ஸ்தோத்திரம். யூத் மீட்டிங் போயிட்டாங்க, பாட்டு பாட யாரும் இல்லை. ஸ்தோத்திரம். வாங்க 8 பேர் வாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேகமாய் காணிக்கை எடுங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாடல் பாட வருவார்கள். அங்கே டீன் சர்வீஸ் நடக்கிறதுனால எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கர்த்தருடைய பந்தி வருகிறது. புதுசாக வந்தவங்க எடுக்காதீங்க, ஞானஸ்தானம் எடுக்காதவங்க எடுக்காதீங்க. வாங்க, இன்னும் 3 பேர் வாங்க. தயவா கூட்டம் அதிகம், நம்ம அடுத்த ஆராதனைக்கு போகணும், டைம் ஆயிடுச்சுங்க. இன்னொரு 3 பேர் வாங்கம்மா. ஐயா பின்னாடி வாங்க. ஊழியம் ராபோஜனம் உதவி செய்ய. உங்களை பேர் கண்ணு எங்கே இருக்கீங்க எனக்கு சரியா தெரில. சார்லஸ், உங்கள் பேர் சொல்லி கூப்பிட தெரில எனக்கு சரியா. கர்த்தருடைய பந்திக்கு உதவி செய்கிறவர்கள் வாருங்கள். இன்னும் ஒருத்தர் வாங்க. இன்னும் ஒரு ஆள் போதும். ஏன்னா கூட்டம் ரொம்ப இருக்குது, கொஞ்சம் அப்போ தான் சீக்கிரம் முடிக்க முடியும். பாருங்கள், நம்ம அடுத்த ஆராதனைக்கு ஆரம்பிக்கிற நேரம் 9:30 ஆயிடுச்சு. பிரைஸ் காட். காணிக்கை எடுத்தவர்களுக்காய், ராபோஜனம் உதவி செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியே, ஜெபத்தோடு பாடுங்க, அர்ப்பணித்து பாடுங்க, கண்ணீரோடு. சொல்லுவோம். கல்வாரி
கழுவும் ஆண்டவரே. கழுவும் உம் திரு என் குற்றங்கள் பாவங்கள் கழுவுங்க ஆண்டவரே. கரை நீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குவே சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும் இப்பொழுதே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெயம் பெற்று உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். குற்றங்களை ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். செய்குமே கழுவும் திரு ரத்தத்தாலே கண்ணி நீங்க இருதயத்தை. நமக்கு நேரம் இல்லை, ஆனால் இதற்காக அவசரமா எதையும் செய்யக்கூடாது. இது பயபக்தியாய் செய்யக்கூடிய நேரம். நீங்க முழங்கால் படியிட நேரம் இடம் இல்லை, அப்படி போட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கஷ்டம். ஆகவே நீங்கள் உட்கார்ந்தோ இல்லைன்னா நிற்கவோ செய்து கொள்ளலாம். நமக்கு இடங்கு வசதியாய் கத்த சீக்கிரம் தருவார். அப்போ நம்ம முழங்கால் போடலாம். சூழ்நிலையை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்கள். பின்னாடி இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. குழந்தை கையில் யாரும் கொடுத்துடாதீங்க. ஞானசானம் பெறாதவர்கள் கையில் ஏதாவது தவறி வந்திருக்குமானால் அதை இங்கே கொண்டு வந்து முன்னாடி கொடுத்துருங்க. அந்த இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட்டதுக்கு அடையாளம் இந்த சரீரம், அவருடைய ஆண்டவருடைய சரீரத்துக்கு அடையாளமாய் நம்ம எல்லாரும் உயர்த்தி அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டார். நம்முடைய வாயில் அந்த ஸ்தோத்திரம் வர வேண்டும். யோபுக்கே வந்தது. அவ்வளவு கஷ்டத்தில் வருமானால் நமக்கெல்லாம் அவ்வளோ பெரிய கஷ்டம் வரல. நீங்கள் எல்லா ஸ்தோத்திரம் தாராளமாக பண்ணலாம். சொல்லுங்க, எனக்காய் அடிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம், எனக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்தினதுக்காய் ஸ்தோத்திரம், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுக்காய் ஸ்தோத்திரம், மீண்டும் வரப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சேர்ந்து புசிப்போம். அப்படி இரத்தத்துக்கு அடையாளமாகிய திராட்சை ரசத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஸ்தோத்திரத்தோட பானம் பண்ணுவோம். போகும்போது நீங்க அங்கங்கே டஸ்ட்பின் பாக்ஸ் வச்சிருப்பாங்க, இப்போ போட வேண்டாம், நெருக்கடியா இருக்கனால. ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. பாஸ்டமா வந்து ஜெபத்திலே நம்மை நடத்துவார்கள். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்க போறோம். நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆவியில நிரம்பி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே விசேஷ நாளாய் அனுசரிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாய் திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்து. இந்த நாளை நமக்கு கிருபையாய் கொடுத்து அவரை ஆராதிக்க கிருபை தந்தார். அவருடைய வசனத்தை கேட்க கிருபை கொடுத்தார். பந்தியிலே கலந்து கொள்ள கிருபை தந்தார். இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்து வாரம் முழுவதும் பாதுகாத்த தேவன். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் நம் நடுவில் இருக்கிறார். சப ரப கபல ரபா ரகனா நீதனா சப ரபா. ஓ க்ளோரிமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன் ஜீவிக்கிறவராய் எங்கள் மத்தியிலே உலாவுகிறதற்காக நன்றி. எங்கள் மத்தியிலே உலாவுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை விடுவிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோபுவின் தேவன்
எங்களுடைய தேவனாய் இருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோபுவை ஆசீர்வதித்த ஆண்டவர் எங்களையும் ஆசீர்வதிக்க நீர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது அந்த சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எங்களுக்கு அந்த நாட்களை கூட்டி தர போறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கண்கள் அதை பார்க்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. வனாந்திரம் வயல்வெளியாகும் நேரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதையும் நாங்கள் பார்க்க போறதில்லப்பா, உம்முடைய வார்த்தையை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே, பார்க்குறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தையில் தான் எங்களுக்கு வாழ்வே இருக்கிறதப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திரம் உயிர்த்த இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகம் முழுவதும் உயிர்த்தெழுந்த நாளை அனுசரிக்கிறார்கள். நாங்கள் அப்படி அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. இன்றைக்கும் எங்களோடு கூட நீங்கள் ஜீவிக்கிறதற்காய் நன்றி. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா. ஆமாண்டவரே, எங்களோடு கூட நீர் இருந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்த போறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக சென்று ஆண்டவரே கோணல் ஆனவைகளை, கரடு முரடுகளை ஆண்டவரே எல்லாவற்றையும் நீக்கி போட்டு எங்களை சரியான பாதையில் நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நாங்கள் அனுசரிக்க கிருபை கொடுத்தீரேப்பா. தொடர்ந்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த இந்த நாள் முழுது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களுக்குள்ளே இறங்கட்டும் அப்பா. புதிய வல்லமை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இறங்கட்டும். ஒவ்வொரு சரீரத்தை தொடுங்க, ஆத்துமாவை தொடுங்க, ஆவியில ஒரு பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்த பெரிய காரியங்களை செய்யுங்க. நீர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் அதையே பிடித்து கொள்ள கிருபை செய்யுங்க. சாத்தானை தலையில் உடைத்ததற்காக நன்றி. அவனுடைய கூரை ஒடித்ததற்காக ஸ்தோத்திரம். பாதாளத்தின் சங்கிலிகளை அறுத்ததற்காக நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு இருந்து ஜெய கிறிஸ்துவாய் நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய கரத்திலே முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பமாய் வந்திருக்கிறார்கள் எல்லாருமேலும் உடைய விசேஷித்த கரம் இருக்கட்டும். வியாதி பலவீனங்களை மாற்றும். கண்ணீரை துடைங்கப்பா. சமாதானத்தோடு கொண்டு போங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் உங்கள் பிரசன்னம் கூட இருந்து நடத்தட்டும். ஆசீர்வதிங்க. பந்தி எடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை எடுக்காத பிள்ளைகள் சீக்கிரத்தில் ஞானஸ்தானம் பெற்று நம்முடைய பந்தியில் கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. உலகம் முழுவதும் எல்லா ஜனங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ரெசரேஷன் பவர், இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த நாளில் அவர்களை சந்திக்கட்டும் ஆண்டவரே. இயேசு யார் என்பதை இந்த தேசம் அறியட்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். நமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாமே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சிலருடைய குடும்பத்திலே ஒரு சர்பத்தின் ஆவி போராடி கொண்டிருக்கிறது. உங்களுக்காக வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு இங்கே ஒரு சிறப்பு ஜெபம் வச்சிருக்கிறோம். உங்களுக்கே தெரியல, அதுதான் உங்களை நஷ்டப்படுத்தி வியாதிப்படுத்தி குடும்பத்தை பிரித்து பல சமாதானத்தை கெடுத்து நடக்காத சம்பவங்கள்லாம் நடக்க வச்சிருக்கு. அதை நம்ம உடைச்சிருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் இரவு வாங்க, உங்களுக்கு நேரம் எடுத்து நாங்கள் ஜெபிப்போம். அந்த கிரியைகள்லாம் அழிக்கப்படும். உடைந்து முறிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்தோடும் ஒவ்வொரு தனிப்பட்ட தேவ பிள்ளைகளோடும் இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிற குடும்பங்களோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஹாப்பி ஈஸ்டர். எல்லாருக்கும் வாழ்த்து. புதுசாக பார்த்து பேசுங்க. பேசணுங்கள்கிட்டயே பேசக்கூடாது.
வள்ளியம்மா புதுசாக இருந்தால் பேசணும். புது முகங்களை பார்த்து பேசுங்க. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டோம் போங்க. இது அடுத்த ஆராதனை ஆரம்பிக்கிற நேரம். ஸ்தோத்திரம். செக். அப்பா விபிஎஸ் நோட்டீஸ் வாங்கிட்டு போங்க எல்லாருமே. தம்பி கொடுக்குறாரு. தயவு செய்து நான் கொடுக்க மறந்துட்டோம்.